குட் ஈவினிங் டு ஆல். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னா ஷேர் மார்க்கெட்டை பற்றி பிபி ரேஷியோனா நம்ம என்னன்னு பார்க்க போகிறோம். பிபி ரேஷியோ எப்படி கேல்குலேட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். பிபி ரேஷியோ எப்படி நம்ம கேல்குலேட் பண்ணுறதுன்னா கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் டிவைடட் பை புக் வேல்யூ நீங்கள் கேல்குலேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கான பிபி ரேஷியோ ரிசல்ட் வந்துடும். இதுக்கு முன்னாடி நம்ம பிபி ரேஷியோனா என்னன்னு பார்த்தோம். இப்போ நம்ம புக் வேல்யூவை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஒரு கம்பெனி தனது அசட்ஸு டெப்ஸு எல்லாத்தையும் அடைச்சிருச்சுன்னா கடைசியாக கிடைக்கக்கூடியது தான் புக் வேல்யூ. சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு அந்த கம்பெனி க்ளோஸ் ஆகிடுச்சுன்னா ஒரு ஷேருக்கு கிடைக்கக்கூடியது தான் புக் வேல்யூ, அதோட சொத்து மதிப்புன்னு சொல்லலாம். அதாவது பிபி ரேஷியோ ஷேர் ப்ரைஸ் டிவைடட் பை பிபி ரேஷியோ நீங்கள் கேல்குலேஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு புக் வேல்யூ ரிசல்ட் வந்துடும். அதுதான் அந்த கம்பெனியோட சொத்து மதிப்பு. பிபி ரேஷியோ எந்தெந்த செக்டாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா பேங்க்கு, ஃபினான்ஸு, ரியல் எஸ்டேட்டுக்கு பிபி ரேஷியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பயன்படாத செக்டார்ஸ் எதுனா ஐடி, ஃபார்மா, இதுக்கெல்லாம் பிபி ரேஷியோ அவ்வளோவா பயன்படாதது. அதே மாதிரி நீங்கள் ஒரு ஷேரை வாங்குறீங்கன்னா பிபி ரேஷியோவை மட்டும் வச்சு நீங்கள் அந்த ஷேரை வாங்கக்கூடாது. ரிட்டர்ன் ஆஃப் ஈக்விட்டியை செக் பண்ணிட்டு நீங்கள் ஒரு ஷேரை வாங்கணும்.